வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். விருது பெற வர இயலாதவர்களுக்கு அவர்களின் வாசல் தேடி சென்று விருது வழங்கிய திருவொற்றியூர் சமூக சேவை மையம். சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் விரைவில் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் சமூக சேவை சங்கத்தின் 48வது ஆண்டு விழா கடந்த வருடம் டோல்கேட் தங்க மாளிகையில் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. விழாவில் தமிழகம் முழுவதும் சிறப்பு சேவை செய்து வரும் நல்லோர்களுக்கு சமூக சேவை சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் சின்னத்துரை நினைவாக வாழையடி வாழை விருது வழங்கி கௌரவித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட நூலக அதிகாரியாக பணி நிறைவு செய்த விஜயலட்சுமி, விருதாச்சலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை உருவாக்கிய பல்லடம் புலவர் மாணிக்கம் மற்றும் தில்லையாடியில் தில்லையாடி வள்ளியம்மை அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர்களுக்கு வாழையடி வாழை விருது வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் நேரில் வருகை தந்து விருது பெற இயலாத காரணத்தை தொடர்ந்து அவர்களின் இல்லம் தேடி நேரில் சென்று விருது வழங்க வேண்டும் என கருதிய திருவொற்றியூர் சமூக சேவை மைய நிறுவனர் மற்றும் முன்னாள் தலைவர் கோட்டீஸ்வரன் சென்னை திருவொற்றியூரிலிருந்து 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சமூக சேவை மையத்தின் 45 ஆண்டுகால சங்க புரவலர் சுராகி என்கின்ற சு ராதாகிருஷ்ணன், சங்கத்தின் அறங்காவலர் மற்றும் ஆலோசகர் ஜி குமாரசாமி, ராயபுரம் பீனா துண்டு அமைப்பின் நிறுவனர் ஆர் ஜெயக்குமார், அசோக் லேலாண்ட் நிறுவன ஓய்வு பெற்ற ஏழுமலை ஆகியோருடன் கடலூர், விருதாச்சலம் மற்றும் தில்லையாடி பகுதிக்கு நேரில் சென்று அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி விருது வழங்க புறப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்ட நூலக அதிகாரியாக பணி செய்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கும் விஜயலட்சுமி, அவரின் பணி காலத்தில் நூலகத்தில் ராஜசேகரன், வெங்கடாச்சலம், ராஜேஷ், சதீஷ், மணிகண்டன், நதியா மற்றும் தற்போது 30க்கு மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் அதற்கு தொடர்புள்ள 100க்கு மேற்பட்ட ரயில்வே கேட் கீப்பர்களின் பணியினை மேற்பார்வை செய்து வரும் ரயில்வே அதிகாரி பிரபாகரன் ஆகியோர் கடலூர் மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக இலவச பயிற்சி வகுப்பு மூலம் ஊக்குவித்ததை தொடர்ந்து அவருக்கு வாழையடி வாழை விருது வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு விருது வழங்க கடலூர் மாவட்ட நூலகத்திற்கு நேரில் சென்ற பொழுது TLO விஜயலட்சுமி பணி ஓய்வு பெற்றிருந்ததால் தற்போது கடலூர் மாவட்ட முதல் நிலை நூலகராக பணி செய்து வரும் ஆனந்த கணேசன், 3ஆம் நிலை நூலகர் கல்பனா மற்றும் ரயில்வே அதிகாரி பிரபாகரன் ஆகியோரை சந்தித்து TLO விஜயலட்சுமியின் பொதுநல ஈடுபாட்டுடன் கொண்ட பணியினை திருவொற்றியூர் சமூக சேவை மையம் பாராட்டியது. அதனைத் தொடர்ந்து விருதாச்சலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை சொந்தமாக உருவாக்கி நடத்தி அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமான அரிய வகை நூல்களை படிக்க காரண கர்த்தாவான பல்லடம் புலவர் மாணிக்கத்திற்கு அவரின் பணியினை பாராட்டி அவருக்கு விருது வழங்குவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் எதிர்பாராத விதமாக அவர் காலமானதைத் தொடர்ந்து அவரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரின் மனைவி திலகவதி, மகள்கள் முத்துச்செல்வி மோகன், கவிதா சீனிவாசன் மற்றும் ரவீந்திரன், விஜயகுமாரி ஆகியோர் முன்னிலையில் மறைந்த பல்லடம் புலவர் மாணிக்கத்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவருக்கு வழங்க வேண்டிய வாழையடி வாழை விருதினை அவரின் மனைவியான திலகவதியிடம் திருவொற்றியூர் சமூக சேவை மையம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியடிகளுக்கு முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரிய தில்லையாடி வள்ளியம்மையின் ஊரான தில்லையாடியில் செயல்பட்டு வரும் தில்லையாடி வள்ளியம்மை அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம் கோபாலகிருஷ்ணன் அப்பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறும் விதமாக மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவதை அறிந்து அவருக்கு வழங்க வேண்டிய வாழையடி வாழை விருதினை அப்பள்ளியின் PT அசிஸ்டன்ட் ஆர் ஜோதி, இளநிலை ஆசிரியர் AK சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையில் திருவொற்றியூர் சமூக சேவை மையத்தினர் ஒன்றிணைந்து விருது வழங்கி அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழகம் வருகை தந்த மகாத்மா காந்தியடிகள் தனக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்திய தில்லையாடி வள்ளியம்மையின் ஊரை காண வேண்டுமென கருதி கடந்த 1915ஆம் ஆண்டு தில்லையாடி வருகை தந்திருந்தார். அதன் நினைவாக அங்கு ஏற்படுத்தியுள்ள ஸ்தூபியின் முன்பு திருவொற்றியூர் சமூக சேவை மையத்தினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள்.
தொடர்ந்து அருகில் அமைக்கப்பட்டுள்ள தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருவதால் அதன் முன்பும் திருவொற்றியூர் சமூக சேவை மையத்தினர் நினைவுகூரும் விதமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.